யுஎஸ் அன்பேசம் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா இன்னும் 7 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, ராமநவமி வர இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, இலங்கையில சீதாலையிலேருந்து பொன்னாலை வரதராஜ பெருமாள் கோயில்லேருந்து எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா, நிறைய நிகழ்வுகள் நடக்க இருக்கு. அதில முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில்ல பார்த்தீங்கன்னா, 7 நாட்கள் திருவிழாவே கொண்டாடுறாங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா, இலங்கையில வந்து வடக்கு மாநிலத்தில யாழ்ப்பாணம் பொன்னாலை கிராமத்தில தான் அமைந்திருக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, விஷ்ணு பெருமான் வந்து இலங்கைக்கு வந்து நேரடியா ஒரு வருகை தந்த ஒரு தலமாவும் காணப்படுது. சரி, நம்ம வந்து இந்த விழாவ பத்தி இப்போ முழுக்க முழுக்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விழா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில தான் ஆரம்பிச்சு, சுவாமி சிவன், விஷ்ணு சமேத பிரம்மா 3 பேர் அருளும் சேர்ந்து இந்த ஒரு விழா பார்த்தீங்கன்னா, கொடியேற்றம் இல்லாம ஆரம்பிச்சு, இந்த விழா இப்போ ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா, இனிதே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்து முடிஞ்சுச்சு. இன்னுமே 7 நாட்கள் நடக்க இருக்கு. அடுத்து அதுலேயும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, 27ஆம் தேதி தான் முக்கியமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் ராமநவமி கொண்டாடப்படுது. இந்த கோயில்லயும் பார்த்தீங்கன்னா, விமர்சையா பார்த்தீங்கன்னா, ராமநவமி கொண்டாடுறதுக்கு ஏற்பாடுலாம் நடந்து இருக்கு. என் அப்பன் சிவனாலயும், விஷ்ணுவாலயும். அதுலேயும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயில்ல பார்த்தீங்கன்னா, முக்கியமா 108 சங்காபிஷேகம் பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கு. இது என்னன்னா, நம்ம சுவாமி ராமபிரமான் மூர்த்தம் வந்து இந்த ஒரு கோயில்ல இருக்கனால, இந்த மூர்த்தத்துக்கு பார்த்தீங்கன்னா, 108 சங்குகள் உள்ள தீர்த்தத்தை கொண்டு பார்த்தீங்கன்னா, சுவாமிக்கு வந்து ஸ்ரீராம ராம ராமேத்தி ரமே ராம மனோரமே மனோரமே அப்படின்னு சொல்லிட்டு, ஓம் நமோ நாராயணா அப்படின்னுலாம் மந்திரம் சொல்லிட்டு வேலத்தாளங்கள்லாம் முழங்க 108 சங்குகள்ல அபிஷேகம் செய்கிற நிகழ்வெல்லாம் 27ஆம் தேதி தான் இருக்குது. இது எத்தனாம் மணிக்கு அன்றைக்கி துவங்குதுன்னா 10 மணிக்கு துவங்குது. அதனால்ட்டு என்னோட வேண்டுகோள் என்னென்னா, ராமபிரான்ட்டு பக்தர்களும் சரி, இல்லாட்டி விஷ்ணுட்டு பக்தர்களும் சரி, இல்லாட்டி கிருஷ்ணர்ட்டு பக்தர்களும் சரி, யாராலும் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ராமபிரான்ட்டு பிறந்தநாளை உலகத்துக்கான ஒரு காதல் மன்னன்ட்டு பிறந்தநாளாக கொண்டாடி வர்றதுக்காக அன்றைக்கி எல்லாமே வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சுவாமி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அருள் பாலிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, அந்த கோயில் டு உள்வீதியில் பார்த்திங்கன்னா, ராமபிரான் பார்த்திங்கன்னா சீதா தேவிட்டு புருஷனா பார்த்தீங்கன்னா, ஒரு உத்தம புருஷனா 2 பேரும் கல்யாண காலத்தில பார்த்தீங்கன்னா வலம் வருவாங்க. இத பார்க்கறதுலாம் கோடி குடுத்து வச்சிருக்கணும். நீங்க அது இலங்கையிலே பொன்னாலையில இருக்காங்களாம். அதனால அதையும் தரிசித்து அருள் பெறுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பக்தர்களையும் உங்களுக்கு நான் என்ன விடுவிக்கிறேன்னா வேண்டுகோள், இந்த கோயில் பக்கத்தில உள்ளவங்க, இல்லாட்டி இந்த கோயிலுக்கு போக நினைக்கிறவங்க, இந்த 7 நாள்லயும் பார்த்தீங்கன்னா, ராமபிரானுக்கு பூஜை செய்ய தயிர், பால், தேன், நெய் அப்படின்னு எல்லாம் தேவைப்படும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, பூஜைகள் பூக்கள் தேவைப்படும். பூக்கள் இல்லாத பூசையே இல்லைன்னு கூட முந்தி காலத்துலலாம் சொல்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூக்கள், தேன், நெய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் கொண்டு போய்ட்டு கொடுங்க முடிஞ்சா. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த பூசை யார் மெனக்கட்டு செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள முக்கிய பிரம்மகர்த்தாவ பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயில்ட்டு தர்மகர்த்தாமார்களும், இந்த ஒரு ஆலய நிர்வாகமும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பூஜைகள், ராமருக்கான பட்டாபிஷேகம், அடுத்து பார்த்தீங்கன்னா, வேத மந்திரங்கள் அதெல்லாம் ஒலிக்க கஷ்டப்பட்டு சொல்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ கசகச சோமஸ்கந்த குருக்கள். இவர் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தேவஸ்தானத்து பிரதம குரு. இவர் பார்த்தீங்கன்னா, பொன்னாலை கோயிலுக்காக அவர்கிட்ட இறைப்பணியை தொடர்ந்துகிட்டே இருக்கார். இவருக்கும் வாழ்த்து கூறி இந்த வீடியோவை முடிக்கிறேன். அவர் தொடர்புகளுக்கு எனக்கு நம்பர் வேணும்னா இந்த வீடியோவில் போடுறேன், இல்லாட்டி கமெண்ட்டில் போடுறேன். இந்த ராம பக்தர்களாக நீங்கள் உண்மைக்கு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ராம பக்தர்கள் தெரிஞ்சு இந்த ஒரு பொன்னாலை கோவிலுக்கு வெள்ளனாவே போயிட்டு 7 நாட்களும் தவமாக நினச்சி ராமபெருமான் பிறந்த நாள் நினச்சி கும்பிடுவாங்க. கடைசியாக சொல்கிறது என்னென்னா, இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன். இந்த மந்திரத்தை ராமநவமி அன்றைக்கி போயிட்டு அந்த கோவிலில் சொல்லுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஸ்ரீ ராம ராம ராமேத்தி ரமே ராம மனோரமே சகஸ்ர ராம தத்யுல்யம் ஸ்ரீ ராம ராம வரானனே. இது பார்த்தீங்கன்னா, எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வழிபாடு மேற்கொள்ளல இது சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து பூரண பலன்கள் கிடைக்கும் ராமபிரான் மூலியமாக. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். விளங்குனதை தெரிஞ்சு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி நல்லதே நடக்கணும்னு போய்கிட்டு இருக்கேன் இந்த கோயிலுக்கு. அவ்வளோதான், பாய்.